ஏன் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போக முழுசா. இந்த கள்ளக்குறிச்சியில எல்லாரும் சாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டாவில்ல, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இப்ப எல்லாரும் ஆளுக்கு என்ன சொல்லுதிய? காவல்துறை சரியில்லை, அரசு அதிகாரி சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இதை மட்டும்தான் பேசுதிய. சாராயம் வாங்கி குடிச்சது தப்புன்னு யாராவது ஒரு ஆளாவது சொல்லுதியலா? சாராயம் வாங்கி குடிச்சது தப்பு இல்லை தப்புன்னு யாராவது ஒரு ஆளாவது சொல்லுதியலா? ஒரு ஆளும் அதை பத்தி பேசவே மாட்டேங்க. என்ன கவர்மெண்ட்டும் காவல்துறையுமா வாங்கி சாராயம் குடிச்சவங்கிட்ட ஒன்று வாயில ஊத்துனாங்க. இவங்க போய் கொழுப்படுத்து போய் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு போய் செத்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தை ரோட்டில் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. ஏம்மா எத்தனை தண்டி பாம்பு இவங்க இவங்க குடிச்சிட்டு போய் செத்துட்டு அவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இப்படி அல்பாயசில் போயிட்டாங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட வேண்டியதுதான். இந்த பாம்பை பார்த்தோன்னே எனக்கு ஆகுது. எத்தனை விவசாயி பாம்பு கடிச்சு, புலி அடிச்சு, கரடி அடிச்சு, யானை அடிச்சு எத்தனையோ விவசாயி செத்துருக்காங்க. இதை பத்தி யாராவது ஒரு நாளாவது கவலைப்பட்டிருக்கிறா? எத்தனை பேப்பர்ல போடுதாங்க, எத்தனை டிவி இதுல செய்தியில போடுதாங்க, டிவியில போடுதாங்க. யாராவது விவசாயிக்கா வருத்தப்பட்டிருக்கிறா? இல்ல. இன்னைக்கு ஒரு 52 57 தெரியல, எனக்கு அது சரியா தெரியல. நிறைய பேர் செத்துட்டாங்க சாராயத்தால. செத்துட்டாங்கன்னு இவ்வளவு வருத்தப்படுதிய. இதுக்கு வேற அரசாங்கத்தை வேற குறை சொல்லுதிய, காவல்துறையை வேற குறை சொல்லுதிய. அந்த ஊர்ல ஒரு அக்கா டிவியில பேட்டி கொடுத்தா பாத்தியலா? நீங்க யாராவது பாத்தியலா? அந்த அக்கா சொல்லுதாவ, காவல்துறை வந்து சோதனை போட கள்ளச்சாரைய காய்க்கவனை பிடிக்க வந்தா கள்ளச்சாரையத்தை தூக்கி ஒழிச்சு எங்கேயோ வச்சுட்டு போலீஸ்காரங்க வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஒழிச்சு வச்சுட்டு இவனும் போய் ஓடி ஒழிச்சுக்கிட்டு தானா. காவல்துறை அந்த இடத்த விட்டு போன பிறகு எடுத்து மாதிரி விற்காங்களாம். அந்த ஊர் அக்கா தான் சொல்லுதாவ. இன்னும் அதே அக்கா தான் இன்னொரு வார்த்தையும் சொன்னாவ. அந்த ஊர் பொதுமக்களே ஒரு சில மக்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்காங்களாம் சாரையும் காய்க்கவங்களுக்கு. ஊர் மக்களோட சப்போர்ட் தான். அந்த அக்கா சொன்னதான் நான் சொல்லுதேன். அந்த அக்கா சொன்னதான் நான் சொல்லுதேன். ஊர் மக்களே சப்போர்ட் பண்ணுதாவலாம். அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுதீங்க? இந்த அரசாங்கம் இல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்க இதைத்தான் சொல்லுதீங்க. சாரையும் குடிச்சது தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு அக்கா வந்து வீட்டுக்காரர் சாராயத்துக்கு ஓமத்திர நினைச்சிட்டு சாரத்தை தூக்கி குடிச்சிட்டா, வீட்டுக்காரர் ஊத்தி வச்சுட்டு போனதை. அதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சத்தியமா சொல்லுது, அதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் வருத்தம் தான். ஒரு விவசாயம் எத்தனை விவசாயம் பாம்பு கடிச்சு, பள்ளி கடிச்சு, பாம்பு பூரா கடிச்சு, புலி கடிச்சு, கரடி அடிச்சு, என்னெல்லாமோ அடிச்சு செத்து சாவுதான். மரத்துல இருந்து கிழந்து செத்துதான், தேங்காய் பிடிக்க மரத்துல இருந்து கிழந்து செத்துதான். எத்தனையோ டிவிலையும் போடுதாங்க, பேப்பர்லயும் வருது. ஒரு அளவு வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கு இவ்வளவு வருத்தம். இதை வேற குறை வேற சொல்லுதிய. அரசாங்கம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை, எல்லாம் கரெக்டா தான் பண்ணுதாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தானே எல்லாம் பண்ணுதாங்களா? அந்த ஊர்ல ஒரு அக்கா ஆதாரத்தோட சொல்லுதாவல, டிவியில பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஏதோ சொல்லி என் மனசுல பட்டதை நான் சொல்லுது. சத்தியமா நான் மத்த எதுவுமே இல்லை. சாரையும் குடிச்சதை தப்புன்னு போத அதை யாருமே பேச மாட்டேங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அதுல குடிச்சது செத்து போனது எல்லாம் 50 வயசுக்கு மேலதான், நிறைய 50 வயசுக்கு கீழே எல்லாம் கம்மி தான். ஆமா, சாரையும் குடிச்சதால போனாங்க. அதுக்கு விஷன்னு தெரியுது, ஏன் குடிக்கா? விஷன்னு தெரியுதா ஏன் குடிக்கா? அதை பத்தி யாரும் இது வரைக்கும் பேசுன மாதிரி தெரியலையே. அங்க வேற தண்ணி வேற உடஞ்சு போகுது.